வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோட உரையாடுவதற்காக சமூக ஆர்வலர் பானு கம்ஸ் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிந்தன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். பல செய்திகள் இருக்கு. தமிழ் நாளிதழ் ஒன்றில் முதல் பக்கத்திலேயே முதல் செய்தியாக நாடு முழுவதும் அதிரடி சோதனைன்னு கோடிக்கணக்கில் பணம் பறிமுதல்னு செய்தி இருக்குது. எங்கெங்கே சோதனை நடந்திருக்குது, எவ்வளோ பணம் கிடைச்சிருக்குதுங்கிறதை பற்றியெல்லாம் முழு விவரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி பின்னால் பேசலாம். தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும்னு பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி கூட்டத்தில் தேசிய செயலர் முரளிதர் ராவ் பேசியதாக தமிழ் நாளிதழ் ஒன்றில் செய்தி இருக்குது. கோவையில் வெள்ளிக்கிழமை நடந்த மாநில இளைஞரணி செயற்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக வந்து அவர் அந்த கருத்தை பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறாரு. அது கட்சிக்குள்ள உற்சாகப்படுத்துறதுக்காகவும் வேலை செய்வதற்காகவும் சொன்ன கருத்தாக இருக்கலாம். ஆனாலும் பல இடங்கள்ல இந்த மாதிரி கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. தமிழகத்துல ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படிங்கிற கருத்து வந்துகிட்டே இருக்குது. தமிழக அரசியல்ல வெற்றிடம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஏற்கிறீங்களா? ஆமாம், அது அசம்பிளி எலெக்ஷன்லேயே ஏன்னா மாற்று அணி 2 பிரதான கட்சிகளுக்கான மாற்றுன்னு சொல்லி ஒரு கூட்டணி உருவானதெல்லாம் நாம் பார்த்தோம். மக்கள் நல கூட்டணி. இன்று அது இயக்கம்னு சொல்கிறாங்க, கூட்டணின்னு சொல்கிறாங்க, தனியாக இயங்குவோன்னு சொல்கிறாங்க. அது ஒரு குழப்பமான நிலையில் இருந்தால் கூட அசம்பிளி எலெக்ஷன் டைம்லேருந்தே அந்த இதை அதற்கு உருவம் கொடுக்க அதற்கு முன்னாலேயே அந்த வெற்றிடத்தை உணர ஆரம்பித்தாச்சு. ஆனால் அதற்கான உருவம் லாஸ்ட்டு அசம்பிளி எலெக்ஷன்லேருந்தே ஆக ஆரம்பிச்சிது. அந்த வெற்றிடம்ங்கிறது எதுலேருந்து உருவாகுதுன்னா, ஒரு எனர்ஜெட்டிக்கான லீடர்ஸுங்கிறது முதல்ல இல்லைங்கிறது ஒன்று. இரண்டாவது, இன்றைய தேவைகள் கால மாற்றத்தில் இன்றைய தேவைகள் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற இன்றைய நிலையில் கல்வியிலிருந்து மற்ற அனைத்திலுமான புதிய பார்வைகளை கொண்டு நகர்த்தி செல்கிற மாதிரியான லீடர்ஸ் இருக்காங்களா, இன்ஃபார்ம்டு லீடர்ஸ் இருக்காங்களான்னா அது வெற்றிடமாகத்தான் இருக்குது. எல்லோரும் தொடர்ந்து 60களில் என்ன அரசியல் நடந்ததோ அதே பாணி அரசியலை தொடர்வதான ஒரு ஃபீலிங் தான் வருது. அப்போ புதியதான தலைவர்கள், இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய புதிய தலைவர்கள், இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய புதிய தலைவர்கள் யாரும் இல்லைங்கிறது உண்மைதான். இந்த வெற்றிடம்ங்கிறது யாரோ ஒரு தனி மனிதருடைய மறைவுனால ஏற்பட்ட வெற்றிடம் அந்த மாதிரி பார்க்கல. நீங்க சொல்ற அதே சென்ஸ்ல, அதே உணர்வுல தான் முரளிதர் ராவ் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் அரசியல் ரீதியாக பேசுறாரு. அவர் சொல்றது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் வெற்றிடத்தை பாரதிய ஜனதா கட்சி இட்டு நிரப்புவதற்கு பாஜக இளைஞர் அணி கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாருன்னு அப்படித்தான் புரிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு தலைவரின் மறைவை ஒட்டி இப்படியான அருவருப்பான கருத்துக்கள் ஏற்கனவே இல்லை. நான் அதை ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, கேரள தலைவர், பாஜக தலைவர் பேசினார், இந்த மறைவுங்கிறது ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில பானு கம்ஸ் அவர் சொன்ன மாதிரி அந்த தலைவர்கள் இருந்தபோதே வெற்றிடம் உருவாகி கொண்டே இருந்தது. அந்த வெற்றிடம் நிரப்பப்பட வேண்டிய தேவை இருந்து கொண்டே இருந்தது, அது வேற. ஆனால் ஒருத்தருடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்டதுங்கிற பார்வை வேற. அதை நான் இங்கே பதிவு பண்ண வேண்டியிருக்கு. ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் இப்படி பேசுகிறாருன்னா அங்கே பூடகமாக இந்த கருத்துக்கள் தொடர்ந்து இப்படி பகிரப்பட்டு வருதுங்கிறது தெரியுது. ஸோ அதனால் நம்ம அதை கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு தலைவருடைய மறைவை ஒரு தேசிய அளவில் இது மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றது அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக, புகழஞ்சலி செலுத்தும் சொல்லக்கூடிய கருத்து தான். அது வேற. அதுதான் அந்த கருத்து தான் அது. பட் ஆனால் நம்ம ஒரு இந்த வெற்றிடம் இங்கேயும் அவர் இருக்கிற வரைக்கும் நாம பெரிதாக எதுவும் செய்ய முடியவில்லை. அவர் மறைந்ததனால் இங்கு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம கடினமாக உழைத்து வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றது அவர் வெற்றிடம் உருவாவதற்கு காரணமான அவருடைய மறைவு குறித்து மோசமாக சொல்கிறார்கள். இல்ல, அது ஏற்கனவே அந்த மாதிரியான வார்த்தைகளும் அந்த மாதிரியான பிரயோகங்களும் இருந்தது. வெற்றிடம் என்கிற வார்த்தைக்கு எல்லா நேரத்திலும் ஒரே பொருள் வந்து விடுவதில்லை. அது காலமும் அதுக்கான நீங்க சொல்ற மாதிரி அதற்கு என்ன பொருள் அந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுங்கிறதும் இருக்கு. அவர் இளைஞரணி கூட்டத்தில் பேசுறாரு. ஏற்கனவே அவர்களுடைய தலைவர்கள் சில பேர் பேசி அது விமர்சனத்துக்கும் உள்ளாயிருக்கு. அதனால் அதை சேர்த்து சொல்ல வேண்டியிருந்தது. ஆனால் இந்த வெற்றிடம் என்கிற வார்த்தையை நம்ம பார்த்துட்டு இவர் வச்சிருக்கிற மற்ற வாதங்களையும் பார்த்தோம்னு சொன்னால், தமிழ்நாட்டில் பல முறைகேடுகள் இன்றைக்கும் விவாத பொருளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன.
அது தாது மணல் கொள்ளையாக இருக்கலாம், கிரானைட் கொள்ளையாக இருக்கலாம், பலவிதமான இயற்கை வள சுரண்டல்களாக இருக்கலாம், அல்லது தேர்தலில் பணம் கொடுக்கறதா இருக்கலாம், 3 கண்டெய்னர்களில் பணம் கிடைத்து அந்த பணம் திடீரென்று வங்கி பணமாக சொல்லி இப்போ அதில் வந்து சிபிஐ விசாரணை இருக்கிறதாக இருக்கலாம். இது மாதிரி நிறைய முறைகேடுகள் அந்த தலைவர் யாரை அவர் பேசுகிறார்களோ அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலேயே நடந்திருக்கிறது. அதே மாதிரி சொத்து குவிப்பு வழக்கில் அவர் குற்றவாளி என்று ஆகி ஜாமீன் பெறுவதற்கு முன்பே இந்த நாட்டுடைய நிதியமைச்சர் அவரை வந்து தனிப்பட்ட முறையில் சந்திச்சாங்க அப்படிங்கிறதும் இங்கே நடந்திருக்கு. எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியாத ஒரு வாய்ப்பொன்று இங்கே உருவாகலை. ஆனால் அவர்கள் நினைக்கக்கூடிய மாற்று என்னென்னா, முறைகேடுகள் தொடரணும், அதிகாரத்தில் மட்டும் நாம் வந்து அமரணுங்கிற மாதிரியான ஒரு வெற்றிடத்தை அவங்க எதிர்பார்க்கறாங்க. அந்த வெற்றிடம் மேல்முறையீட்டுக்கான தீர்ப்பு வருவதற்கு முன்னால ஜாமீன் பெற்ற பிறகு, ஆமாம், அது ஜாமீன் பெற்றாலும் அவங்க குற்றவாளி தானே. நீங்கள் வந்து அந்த இது பிரதமர் வந்து பார்த்ததுங்கிறது ஜாமீனுக்கு பிறகு. ஆனால் நிதியமைச்சர் வந்து பார்த்தது என்பது அவர் குற்றவாளியாக கன்விக்டடாக இருக்கிற நேரத்தில் தான் அவர் வந்தார். ஸோ அது ரெண்டாவது, அதை நம்ம வேற விதமாகவும் பார்க்கலாம். கன்விக்டடாக இருந்த நேரத்தில் வந்து பார்க்கறது பேசுறதுங்கிறது ரெண்டாவது. இந்த வழக்குகளும் இந்த பிரச்சனைகளும் அவர் இருந்தபோதே இருந்தன. முறைகேடுகள் என்பவை வெற்றிடங்கள் தான் அதுவும். ஆனால் அந்த இடத்த அவங்க நிரப்ப விரும்பலை. மாறாக அதிகாரத்தில் இப்போது ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதை எப்படியாவது நிரப்ப வேண்டும் என்கிற பார்வை இதுக்குள்ளே இருக்குன்னு பார்க்குறேன். அதனால தான் இது வந்து ஒரு நேர்மையாக ஒரு அணுகுமுறையாக நான் சொல்லாமல் இந்த இடத்துல ஒரு அருவருப்பும் இருக்கிறது, அதை நம்ம அசூசியாக பார்க்க வேண்டியிருக்கிறதுன்னு நான் சொல்ல வந்தேன். எனக்கு அந்த அருவருப்புங்க வார்த்தையில் ஏற்பு இல்லை. ஏன்னா அரசியல் எப்படி இயங்குதுன்னு பார்த்தோன்னா, அரசியல் கட்சிகள் தங்களுக்கான வாய்ப்பை எப்போதுமே இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த இருக்கிற இடத்தில் அவர்களுடைய இருப்பை உறுதி செய்வதற்கான முயற்சிகளில் இறங்குவாங்க. அதனால் இங்கே ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கான, அரசியல் ரீதியாக வெற்றிடம் ஏற்பட்டிருக்கான இருக்குங்கிறது தான் ஃபேக்ட்டு. அதை வந்து ஒவ்வொரு கட்சியும் எப்படி பயன்படுத்த, காங்கிரஸ் பயன்படுத்த முயற்சிகள் செய்கிறது, பாஜக முயற்சி செய்கிறது, அவருடைய கட்சி இதில் சொல்லியிருக்கிறார். அந்த அளவில் தான் ஒரு அரசியல் ரீதியான முன்னெடுப்பு அப்படிங்கிற அளவில் எனக்கு அது அருவருப்புங்கிற வார்த்தை. கடந்த காலத்திலையும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்தை தமிழ்நாட்டு அரசியலுடைய வெற்றிடமாக சொல்லி அதை நிரப்புவதற்கு முயற்சி அப்படின்னு யாராவது முன்முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனால் திமுக அதை சரி செய்தது. திமுகவே மாற்று ஏற்பாடுகளோடு அதை சரி செய்தது. அதே மாதிரி அதிமுகலையும் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட வெற்றிடத்தை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்பட்ட வெற்றிடமாக சொல்லி அதை நிரப்புவதற்கு முயற்சிகள் எல்லாம் எடுத்தாங்க. ஆனால் அதிமுக ஜெயலலிதாவை முன்னிறுத்தி அல்லது மாற்று ஏற்பாடுகளை செய்து அதை சரி செய்தது. இப்போ ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு ஒரு வெற்றிடம்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்க. அதை அந்த 2 பிரசிடென்ட்ஸை வச்சு பார்க்கும்போது அதையும் அதிமுகவை சரி செய்யும் அப்படின்னு நம்புறதுக்கு இடம் இருக்கா? இல்ல இது வந்து நிச்சயமாக ஒரு வெற்றிடமாகத்தான் வரும் அப்படின்னு சொல்லுவீங்க? இல்ல, வெற்றிடம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஜெயலலிதாவே அதை வெற்றிடமாகத்தான் விட்டு செல்கிறேன்னு தான் சொல்லிட்டு போயிருக்கேன். எனக்கு அப்புறம் யாருங்கிறத நான் சொல்ல மாட்டேன். அவர்களாக கஷ்டப்பட்டு வந்து தங்களுடைய இருப்பை எம்ஜிஆர் சொன்னாரா? எம்ஜிஆரும் சொல்லல. ஆனா நேரடி அரசியலுக்கு அவர் சிலரை கொண்டு வந்தார். அது ஜெயலலிதா உட்பட சிலரை கொண்டு வந்தார். அதில் ஜெயலலிதா தன்னுடைய இருப்பை உறுதி செய்து கொண்டு அந்த கட்சியை முன்னெடுத்து சென்றார்ங்கிறதான். அதே மாதிரி செயற்குழுல சிலரை சேர்த்திருக்கிறார் ஜெயலலிதா. செயற்குழு சேர்ப்பதுங்கிறது வேற. நேரடி அரசியலில் 30 வருடங்களுக்கு மேலாக கூட இருந்தவரை நேரடி அரசியலில் ஒரு கவுன்சிலராக கூட ஆக்கலைங்கிறது தான் அந்த கட்சியின் வரலாறு, ஜெயலலிதாவின் வரலாறு. ஜெயலலிதா அந்த கட்சியில் யாரை வேணாலும் அவர் வந்து மந்திரி ஆக்கலாம், எம்பி ஆக்கலாம், கவுன்சிலர் ஆக்கலாங்கிற ஒரு நிலை இருந்ததுங்கிறது அந்த கட்சியினுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளின்படியே ஜெயலலிதாவின் ஆக்ஷன் படியே பார்த்தாங்க. வேறு சில குற்றச்சாட்டுகளை வெளியில முன்வைக்கிறாங்க. வெளிப்படையாக சிலரை வந்து ஜெயலலிதா கவுன்சிலர்கள் ஆக்கல, ஆனா சர்வ வல்லமை பொருந்திய அனைத்து அதிகாரங்களும் நிரம்பிய முடிவுகளை எடுப்பதற்கு அவர் உடன் இருந்தார் அப்படின்னு சொல்லி சிலருக்கு அந்த இடத்த கொடுத்துருந்தாங்க ஜெயலலிதா அப்படின்னு வெளியில புகார்கள் இருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்லையா? அப்படி இருந்ததுன்னா அது ஒரு ஐடென்டிட்டி தானே. ஒரு மாதிரி பார்க்கலாம். அதை நேரடி அரசியலுக்கு கொண்டு வராத யாரும் பவர் காரிடார்ஸில் பயன்படுத்தப்படுகிற சோர்சஸாக தான் இருப்பாங்க. பவர் காரிடாரில் பயன்படுத்தப்படுகிற சோர்சஸ்னு சில இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அரசியல் இதாக துணையாக அவர் வைத்திருக்கலாம். அவருடைய அரசியல் வெற்றிக்கு அவர் கொடுத்த விலைன்னு தான் நான் அதை பார்க்குறேன். அந்த விலைக்கு அந்த வெற்றி ஒர்த்தா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எனக்கு எழுது. ஆனால் அதை தாண்டி சந்திப்புகள் கொடுத்து இவர் ஒன்று சொன்னார். அந்த ஜாமீன் பெற்று வந்த பிறகு அவரை வந்து மத்திய அமைச்சர் சந்தித்தார். அந்த சமயத்தில் அவர் அந்த பார்ட்டியோட பொதுச் செயலாளராக தான் இருக்கிறார். அந்த ரீதியாக எம்பிக்களினுடைய ஆதரவை கேட்டு கூட அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கலாம். அதில் அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் இன்று தமிழகத்தில் நடக்கிற சில சந்திப்புகளை நாம் எந்த இதில் சேர்க்கிறது? வைஸ் சான்சலர்ஸ்லாம் போய் போயஸ் கார்டனில் போய் சசிகலாவை சந்திக்கிறார்கள்.
அதை எந்த அடிப்படையில் வைஸ் சான்சலராக இருப்பவர்கள் போய் சந்திக்கிறார்கள்ங்கிற கேள்வியை தான் நம்ம காலடியில் இருக்கிற பிரச்சனைகளை, நிகழ்வுகளை குறித்த கேள்விகளை எழுப்பாங்க. ஏதோ ஒரு பக்கம் கேள்வி எழுப்பும்போது நாம் இந்த பிரச்சனைகள்லேருந்து திசை திருப்புகிறோம், இல்லை அதை பார்க்க விரும்பவில்லை. இந்திய நாட்டின் பிரஜை என்கிற முறையில் எனக்கு என்னுடைய நிதியமைச்சர் வந்து பார்த்தாலும் இல்லை ஒரு வைஸ் சான்சலர் வந்து பார்த்தாலும் ஒரே கேள்வி தான் வரும். ரெண்டும் வெவ்வேறு சந்திப்புகளாக இருக்கலாம், வெவ்வேறு காலகட்டங்கள் நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் இது ரெண்டுக்கு இடையிலும் அதிகாரத்தை தாண்டி வேறுன்னு இருக்கிறது. நான் அதான் கேட்க வரேன். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்துல அமர்ந்துட்டு இருக்கிறவங்க அதை பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய மாண்புகளை பயன்படுத்த வேண்டியவர்கள் மாண்புகளை துறந்து வேறு ஏதோ சலுகைகளுக்காக வருகிறார்கள் என்று சொன்னால் அது நிதியமைச்சராக இருந்தால் என்ன, இங்கே இருக்கக்கூடிய வைஸ் சான்சலராக இருந்தால் என்ன, கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டியதுதான். ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே பேசினோம், அதிமுகவுடைய தலைமையில் ஏற்பட்டிருக்கிற வெற்றிடம். ஏதோ ஜெயலலிதா வந்து எனக்கு வாரிசு இருக்குன்னு சொன்னாலோ அல்லது வாரிசு இல்லை என்று சொன்னாலோ அதனால் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதை அவர் மறைவுக்கு பிறகு யாரும் தீர்மானித்து விட முடியாது. பிரச்சனை என்னன்னா, அங்கே ஒரு கட்சி இருக்குது, அவங்க ஒரு மிகப்பெரிய அமைப்பாக அதை கட்டமைத்திருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே வெற்றிடத்தை பற்றி பேசுனதெல்லாம் என்னென்னா, கொள்கை ரீதியாக இந்த மக்களுக்கு தலைமை இருக்கிற அரசியல் மாற்று தான் இல்லை. ஆனால் அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் பணம் கொடுக்குற அரசியல் நம்ம பேசணும்ல, அதில் ஒட்டுமொத்த கட்சியும் அதனுடைய கிளைக்கழகம் வரைக்கும் ஈடுபட்டாங்கிறத நம்ம மறந்துட முடியாது. அப்போ ஒரு கட்சி, அந்த அமைப்பு எதை செய்தாலும் அது வந்து மாற்றத்துக்காக தான் இயங்கணும்னு இல்லை, இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு இயங்கலாம். அப்படி இயங்கிட்டு இருக்குங்கிறத பார்க்கணும். அப்போ அந்த சிஸ்டத்துக்கு யார் தலைவர் என்பதை தீர்மானிக்கிற வெற்றிடத்தை மற்றவங்களுக்கு அவங்க விட்டு கொடுக்கல. அவங்க அதை பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை விமர்சிக்கலாம், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம கேட்கலாம், அதெல்லாம் நமக்கு தார்மீக உரிமை இருந்தாலும் அது வெற்றிடம் என்று சொல்கிற அளவுக்கு இல்லை. வெற்றிடம் எங்க இருக்குன்னா, மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்குற அரசியல், மக்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துகிற அரசியல்ல வெற்றிடம் இருக்கு. அது ஏதோ ஜெயலலிதாவுடைய மறைவால் தான் உருவாகும்னு நான் பார்க்கல. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அவருடைய அந்த கூற்றுக்கள். நாம் வந்து அது அந்த கட்சியின் உள் விவகாரமாக கூட இருக்கலாம். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த கட்சியின் உள்விவகாரங்கிற பேரில் நடக்கிற ஒவ்வொன்றும் ஆட்சியில் எதிரொலிக்குங்கிறதான். அப்போ அந்த அடிப்படையில் தான் விமர்சனங்கள் இது. இன்றைக்கி திமுக ஆட்சியில் இல்லை, அந்த கட்சியில் என்ன உள்ள நடந்தாலும் வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்கலாம், விமர்சிக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்தால் மட்டும் விமர்சித்தால் போதுங்கிறது தான். ஆனால் இது ஆட்சியிலும் இருக்கிற கட்சி. அதனால அவர் சொன்ன மாதிரி பணம் கொடுத்தாங்க, என்னுடைய பார்வையை விமர்சனத்துக்குரியது தான். ஆனால் வெற்றிடம் என்பது மாற்றத்தை பேசுறதுல இருக்கணும், கொல்லைப்புற வழியாக அதிகாரத்தை கைப்பற்றுவதாக இருக்கக்கூடாது. இங்க பேசுற எல்லா பேச்சும் எந்த வெற்றிடத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க? தலைமை ஏற்பதற்கு இன்றைக்கு அவருக்கு ஒரு தலைமை இல்லை என்கிற ஒரு நெருக்கடி அவங்க சந்திக்கிறாங்க. மக்கள் மத்தியில் அம்பலப்படுவதற்காக இன்றைக்கு ஒரு வார்த்தையை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டு இருக்குமா? அதான் நான் சொன்னேன், இத்தனை முறைகேடுகளை பட்டியலிட்டேன். ஒரு வார்த்தை பேசியிருப்பார்களா? இந்தந்த முறைகேடுகளை நாங்கள் தீவிரமாக விசாரிப்போம். ககன்தீப் சிங் பேடியுடைய அறிக்கை இன்றைக்கும் மறைபொருளாக தானே இருக்கு. தாதுமணல் கொலை பெற்ற விசாரணை அறிக்கை. இல்ல, அதுவே கூட எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தமிழகத்துல 60களில் ஆரம்பிச்ச அந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியில மாற்றி மாற்றி நாமளே கேள்வி கேட்டுக்கலாம். இதுக்கு பாரதிய ஜனதா வந்து கேள்வி கேட்கணும்னு சொல்றதே பாரதிய ஜனதா மீதான ஒரு இம்பார்ட்டன்ஸ் எதற்காக? நமக்கே நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியாதா? அதற்கான காலங்கள் நமக்கு இல்லையா? எத்தனை வருடங்களாக இந்த ஆட்சிகள் மாற்றி மாற்றி நடக்கின்றன. அவர்களை கேள்வி கேட்டு திருத்துவதற்கான ஒரு இதை நாம முன்னெடுத்திருக்கிறோமா? இங்க இருக்கிற பிற கட்சிகள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை நோக்கிய ஒரு வலிமையான முன்னெடுப்புகளை இங்க செஞ்சிருக்கிறோமா? இல்லையே. லாஸ்ட் அசெம்பிளி எலெக்ஷன்ல தான் வெற்றிடம் ஏன்னா அந்த தலைவர்கள் எல்லாம் வயதாகி விட்டது, அவர்களுடைய அடுத்த இது வந்து கொஞ்சம் வீக்கன் ஆகுதுங்கும் போதுதான் இங்க மாற்றத்தை நோக்கிய சிந்தனையே வருகிறது. அப்ப அதுவரை அந்த சிந்தனையை முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருக்க வேண்டிய கட்சிகள் ஏன் தூங்கி கொண்டிருந்தனங்கிற பிற கட்சிகளை நோக்கிய கேள்வியே களத்துல உயிர் பலி கூட கொடுத்திருக்கோம். இப்ப பிரச்சனை என்னன்னா, இவங்க பேசி இருக்கிறதுல இருந்து நம்ம வரோம். பாரதிய ஜனதா கட்சி என்ன கோட் பண்ணியிருக்காங்க? ராம்மோகன் ராவ் மீது நடத்தப்பட்ட ஒரு தலைமைச் செயலாளருடைய மேலே வந்து ஐடி ரெய்டு நடக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம்னு பேசுகிறாங்க. இதை விட மிகப்பெரிய விஷயங்களை மத்திய ஆட்சியில் கையில் இருக்கிற காரணத்தினால இவர்கள் பேசியிருந்தால் அது உண்மையான மாற்றத்தை பற்றி பேசியிருப்பாங்கன்னு சொல்ல வரமே தவிர இதை பேச இங்கே ஆளே இல்லைங்கிறது இல்லை. மத்திய ஆட்சியில் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. எனவே அவர்கள் ஒரு விஷயத்தை பேசும்போது இந்த கேள்விகள் கூட சேர்ந்து எழதான் செய்யுங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கே தவிர, தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் ரெய்டு நடக்குது, இது தலைகனிவு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. இதை விட பெரிய நிகழ்வாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பெங்களூர் போனவங்க திரும்ப வந்து நேரடியாக அங்கிருந்து சிறைக்கு போனாங்க, தண்டனை பெற்றார்கள், குற்றவாளி என்ற தீர்ப்பை வாங்கினார்கள். அப்போ ஏற்பட்ட நெருக்கடியை, அப்போ வந்து வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கடினமாக விளையுங்கள்ங்கிற முழக்கத்தை
இப்போ இப்போ வைக்கிறவங்க யாரும் வைக்கல. அப்பவும் வச்சாங்க வேற சிலர். 2Gல அவருக்கு அந்த பக்கத்துல தண்டனை வரும், இவங்களுக்கு சொத்து குவிப்புல தண்டனை வரும். அதனால இப்போ வந்து அரசியல் மாற்றை பற்றி தமிழ்நாட்டில் பேச வேண்டிய காலம் கனிந்து விட்டது அப்படின்னு இதை அடிப்படையாக வச்சு வேறு சில விஷயங்களை முன் வச்சு மாற்றை பற்றி பலர் பேசினாங்க. ஆனா இன்று பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அன்று இதையெல்லாம் வந்து கடுமையாக கண்டிக்கல. மாறாக அவருடைய மேல்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் நிரபராதின்னு தீர்ப்பு வந்ததற்கு பாஜக அமைச்சர்கள் கொண்டாடினார்கள் அப்படிங்கிறத தான் நாம பார்க்கிறோம். அதுதான் அரசியல் ரீதியான முன்னெடுப்பு. யாருக்கும் இங்கே வந்து அக்மார்க் செயல்லாம் குத்தவே முடியாது அரசியலில். இன்றைக்கு அவர் வெற்றிடம், நான் முதலே சொன்னேன், வெற்றிடம் குறித்து பேசுவதுங்கிறது அரசியல் ரீதியான பார்வை. எங்கெல்லாம் தனக்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ ஒவ்வொரு கட்சியும் அரசியல் கட்சியும் அந்த வாய்ப்புகளை நோக்கி தங்களுடைய கார்டஸை வந்து தயார்படுத்துவது இல்லை உற்சாகப்படுத்துவதுங்கிறது நடக்கிற ஒரு இங்கே இருக்கிற அரசியலின் நடைமுறை. அந்த இதுதான் முரளிதர் ராவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுகிற நான் பார்க்கிற அவருடைய பேச்சின் சாராம்சமாக நான் பார்க்குறேன். இப்போ நான் வந்து அவங்க பேசும்போது மக்கள் நல கூட்டணியை பற்றி குறிப்பிட்டதுனால சொல்ல வேண்டியிருக்கு. மக்கள் நல கூட்டணிக்குள் இப்போது சில மாற்றங்கள் நடந்து கொண்டிருப்பது உண்மை. ஆனால் அது குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் சாராம்சத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக. அதனால் அது எவ்வளவு நீண்ட பயணம் என்பது தெரியும், மாற்றத்திற்காக எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பது தெரியும். குறைந்தபட்ச செயல் திட்டம் என்கிற அடிப்படையில் ஏற்பட்ட ஒற்றுமை தொடர்ந்து வந்தால் அந்த மாற்றம் சாத்தியம்ங்கிறத இடதுசாரிகள். குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு விரோதமாக யார் இருந்தாலும் நீங்க வந்து மக்கள் நல கூட்டணி அதுதான் சர்ச்சையை உருவாக்கும் முடியாதுன்னு நீங்க இதன் மூலமாக சொல்றீங்கன்னு சொல்லலாம். ஆமா, அதுதான உண்மை. இல்ல, அது அடிப்படையில தான் இந்த இயக்கமே. இல்லைன்னா அதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுல நிறைய முரண்பாடுகள் வரலாம், அதுக்குள்ள உள்ள சர்ச்சைகள் வரலாம், அது ஒரு கட்டத்துல வெடிக்கும். ஆனா என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை பாதுகாத்து இந்த அணி முன்னகர்கிற வரைக்கும் மக்களுக்கு ஒரு மாற்றாக இருக்கும். அதை வந்து போன தேர்தலும் அதை தான் சொல்லிச்சு. எங்க அந்த செயல் திட்டத்தை சமரசம் செஞ்சோமோ அந்த இடத்துல மக்கள் பதில் கொடுத்தாங்க. அப்ப அதையும் உள்வாங்கி நாங்க நகர்றோம். நீங்க சொல்றீங்க. ஆனா பானு பேசும்போது சொன்னது வந்து இன்னொரு விஷயம். 60களில் அரசியலை எப்படி நடத்தி கொண்டிருந்தார்களோ அதே போலதான் இப்போவும் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளுக்கு புதிய பார்வை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த கருத்தை வந்து நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க அந்த கருத்துக்கான வரவேற்பு இருக்கிறதாக ஒரு உணர்வு வருது. உலகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை பார்க்கும்போது ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த புதிய சிந்தனை அல்லது புதிய பார்வைங்கிற பெயர்ல இருக்கக்கூடிய பழைய பார்வை கொண்டவர்களுக்கு சாதகமாகவே போகுதுங்கிறது தான் நடைமுறையில் இருக்கு. இல்ல அது வந்து அதை கையாள்வதற்கு, அந்த போராட்டத்தை கையாள்வதற்கான அரசியல் வலிமையும் அரசியல் செயல் திட்டமும் இல்லாத நிலைக்கு பல அரசியல் கட்சிகள் போயிடுச்சு அப்படிங்கிறத தான் இது காட்டுது அப்படிங்கிற உணர்வு வருது. இல்ல அது வந்து நீங்க ஒரு முழக்கம் வைக்கிறீங்க, மிக புனிதமான முழக்கமாக இருக்கலாம், ஆனால் அது தோற்று போய்விடலாம். அது இன்னைக்கு இருக்கிற கலை யதார்த்தம். நீங்க சொல்ற மாதிரி 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட இப்போது பாணியில மாற்ற வேண்டும், மக்களை சந்திப்பதில் மாற்ற வேண்டும், இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக வேண்டும். ஆனால் மாற்றம் என்பதன் முழக்கத்துடைய சாராம்சம் சாமானிய மனிதர்களுடைய நலன்களை முன்னிறுத்துவதுதான். அதற்கான தேவை என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பாதையில செல்லணுங்கிறதுக்கான ஆக்கப்பூர்வமான எல்லா விமர்சனங்களையும் ஏதோ இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நிராகரிக்க முடியாது, அது ஏற்கப்பட வேண்டியது. இந்த ஷிஃப்டிங் அரசியல் கையாளுதல்ல இருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டத்துல மாற்றம் அப்படிங்கிறது, அவர் சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்துவதை அவர் வந்து வலியுறுத்துறாரு. வேறு சிலர் வந்து குரல் ஓங்கி வெளியில ஒலிக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மனிதர்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்துறாங்க. இப்ப மிடில் கிளாஸ் மனிதர்களுடைய குரலை ஓங்கி ஒலிக்கிறது வந்து புதிய பார்வை அப்படின்னு பொருளா? அந்த மாதிரி கருத்தை முன்வைக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வந்து பெரிய வெற்றியை பார்க்க முடியுது. ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறதுல கூட ஊழலால பெரிதும் பாதிக்கப்பட்ட, அதே சமயத்தில் வேறு சில விஷயங்களாலும் பாதிக்கப்பட்ட மிடில் கிளாஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் வந்து பெரும்பாலும் அவர்களுடைய நலனுக்கு வேறு விதங்களில் விரோதமாக இருக்கக்கூடியவர்களை மிக உறுதியாக ஆதரிக்கிறாங்கிறத நீங்க அமெரிக்காலையும் பார்க்கலாம், வேற இடங்கள்லையும் பார்க்கலாம். அதாவது அதை எப்படி இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேள்வி எனக்கு பல முறை எழுந்திருக்கு. அதில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படி அப்படின்னா, இந்த ஊழல் எதிர்ப்புங்கிறது உடனடியாக ஃபீல் பண்ணி அதற்காக ரியாக்ட் பண்ணுவது அந்த நீங்கள் குறிப்பிட்ட மிடில் கிளாஸ்.
கார்ப்பரேட் லெவலில் இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு ஊழல்ங்கிறது மிகப்பெரிய, அவங்க பிஸ்னஸ் செய்வதற்கு மிகப்பெரிய தடை, மிகப்பெரிய இது. ஒரு நேர்மையான வழியில் ஒரு பிஸ்னஸ் செய்வதற்கு கூட, இல்லை ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கோ இல்லை வைக்கிறதுக்கோ எந்த நடைமுறைகளையும் உடனடியாக செய்வதற்கு அவங்க ஒரு கமிஷனை வெட்ட வேண்டியதுங்கிறது எந்த பிஸ்னஸ் நிறுவனங்களுக்கும், மிகப்பெரிய பெருநிறுவனங்கள்ல இந்த சிறு நிறுவனங்கள் வரை அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவர்களிடம் அந்த பொருளாதார பலம் இருக்கிறதுனால அந்த கமிஷனை கொடுத்துட்டு அவர்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு நிலையை அவர்களால் கைக்கொள்ள முடியுது. அதே மாதிரி மிடில் கிளாஸை தாண்டி சாமானிய மனிதர்கள்னு பார்த்தோன்னா அவர்களுக்கு இந்த ஊழலின் வீச்சும் வீரியமும் தங்களை எப்படி பாதிக்கிறதுங்கிறத உடனடியாக அந்த ஊழலினுடைய பாதிப்புங்கிறது, இதனால தான் நமக்கு இந்த பாதிப்பு இருக்குது, நாம் இன்னும் சாமானிய மனிதர்களாக அடிப்படை வசதிகள் கூட இல்லாதவர்களாக இன்னும் தொடர்வதற்கு இந்த ஊழல் மிகப்பெரிய காரணம்ங்கிறத புரிதலுக்கு இடமில்லாதபடி அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையின் பிரச்சனைகள், அதை தாண்டி உடனடியாக அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுங்கிற பேரில் இலவசங்களை கொடுத்து அவர்களை சரி செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள் இரண்டு முனையிலையும் நடக்கும்போது இந்த இரண்டு முனைகளாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத அந்த மிடில் கிளாஸ் தான் ரியாக்ட் பண்ணுதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அத்தனை பேருக்கும் ஊழலினால் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குங்கிறத மறுக்க முடியாது. இப்போ பானுகம் சொன்னதை நானும் ஏற்றுக்கணும். என்னென்னா இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எப்படியெல்லாம் அதிகாரம் படைத்தவர்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள்ங்கிற பல விஷயங்கள் வெளில வந்திருக்கு. இப்போது நம்ம நாட்டுடைய பிரதமரான மோடி அவர்களுக்கு அவர் முதல்வராக இருந்தபோது பிர்லா நிறுவனமும் சஹாரா குழுமமும் தன்னோட டைரியில் எழுதி வச்சுருக்காங்க இவ்வளவு கொடுத்தோம்னு சொல்லி. ஆனால் அதை சங்கடப்பட்டு தான் கொடுத்தார்களா அப்படிங்கிற கேள்வி மட்டும் எனக்கு வருது. ஏன்னா இந்த ஊழல்கள் மிக லட்சக்கணக்கான கோடியில் எப்போ ஊழல் பரிணாமம் எடுத்ததோ அப்போதெல்லாம் கார்ப்பரேட்டுகளுடைய கரங்கள் மிக வலுவாக அதன் பின்னணியில் இருந்திருக்கு. கார்ப்பரேட்டுகளும் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளுக்குமான அந்த கூட்டு இருக்குல்ல, அது ஒரு விஷக்கூட்டாக உருவாகி இருக்கிறது என்கிற யதார்த்தத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த சாமானிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏதோ ஊழல் தான் காரணம் என்று ஒற்றை புள்ளியில் நிறுத்த முடியலை, அதையும் பார்க்கணும். இந்த சிஸ்டத்தோட பிரச்சனை அது. இந்த சிஸ்டம் இயல்பாகவே சாமானியர்களின் நெருக்குதலில் தள்ளி செல்வத்தை ஒரு இடத்தில் குவிக்குதுங்கிற யதார்த்தத்தையும் நம்ம பார்க்கணும். அதனால தான் அவங்களால ஒற்றை பிரச்சனையை பார்க்க முடியல. அவங்க நிறைய இடங்கள்ல அதிகாரம் குவிந்தாலும் பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க, ஒரு பக்கத்தில் பணம் குவிந்தாலும் பிரச்சனை அனுபவிக்கிறாங்க, எந்த வசதிகளும் முதலில் தனக்கு வரவில்லை அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்குது. இப்போ நம்ம பண செல்லா நோட்டு பிரச்சனை இருந்ததில்ல, அதில் கூட எசென்சியல் தேவைக்கு பணம் எடுக்க போகிறவங்களுக்கு பணம் இல்லை, ஆனால் கட்டுக்கட்டாக பணம் ஏதோ ஒரு இடத்துல குவியுது. நான் வெறும் கருப்பு பணமாக போகிறத சொல்லலை, தேவையை ஒட்டி கூட அதிகாரம் படைத்தவர்களுக்கு இந்த பணம் போய் சேருங்கிற பிரச்சனை இருக்குது. அது இந்த சிஸ்டத்துடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் என்று சேர்ந்து நம்ம பார்க்கணும்னு சொல்கிறோம். சிந்தன் தனித்தனியாக சொன்னதை நான் ரிஃபைன் பண்ணி சேர்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். பணம் முறையாக பணமோ அல்லது ஒரு நாட்டினுடைய வளங்களோ முறையாக இந்திய மக்களிடத்துல அல்லது வேறு ஒவ்வொரு நாட்டு மக்களிடத்திலையும் பகிர்ந்தளிக்கப்படாமல் ஒரு சிலரிடம் செல்வம் குவிகிறது அப்படிங்கிறது தான் மீதி இருக்கக்கூடிய பரந்த மக்களை பாதிக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனை. ஆனா அவர்கள் ஊழலால பாதிக்கப்படுகிறார்கள் அல்லது வேறு விஷயங்களால பாதிக்கப்படுகிறார்கள்னு சொல்லி அவர்களுடைய கவனத்தை பணம் குவியறதை பத்தி ஆளும் தரப்புல இருக்கிற யாருமே பேசாம வேறு விஷயங்களை பேசி அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புகிறார்கள் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லை, நான் அதை பணம் குவிகிறது அப்படின்னா, குவிகிறதுங்கிற வார்த்தையே நார்மலாக என்ன நடக்கணுமோ அதை தாண்டி அப்நார்மலாக ஒன்று அங்கே நடக்குதுன்னு. அந்த அப்நார்மலாக நடக்கிற இதற்கு சோர்ஸ் என்னவாக இருக்க முடியும்? ஊழலாகத்தான். அதிகார துஷ்பிரயோகங்கள், அது பணப்பரிமாற்றம் இல்லாம கூட அது சாத்தியம். அதாவது சட்ட ரீதியாக சில கொள்கைகளை நடைமுறைப்படுத்துறதன் மூலமாக அந்த சில கொள்கைகள்னு நீங்க கடந்து போறீங்களா, அந்த சில கொள்கைகள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறதுல இருந்து தான். அப்ப நிர்வாகம் தான் ஊழல், அதிகார துஷ்பிரயோகம். பணப்பரிமாற்றம் மட்டுமே ஊழல் இல்லை, பணத்தினால் நடக்கிற இது மட்டுமே ஊழல் இல்லை. அது அதிகார துஷ்பிரயோகமாக இருக்கலாம், நெப்பாட்டிசமாக இருக்கலாம், வாரிசு அரசியலாக இருக்கலாம். பல விஷயங்கள் எல்லாமே ஊழல்ங்கிற அடிப்படையில் தான். அறம் சார்ந்த நேர்வழி இல்லை, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு என்ன செட் பண்ணியிருக்கோ அதுபடி நடந்தாலே போதும். நீங்கள் மிகப்பெரிய அறங்களெல்லாம் உள்ளே கொண்டு வர வேண்டாம். உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிற அந்த கைட்லைன்ஸ்க்குள்ளே நின்று ஓரளவுக்கு நடந்தாலே கூட இங்கு ஊழலை கட்டுப்படுத்த முடியும். ஒரு பக்கம் பிளாக் மணி ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு வைப்ரண்ட் டெமோக்ரஸியில் அது ஜென்ரேட் ஆகும், உலகம் பூரா இதுதான். அதே மாதிரி இயற்கை வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படலைன்னா, பகிர்ந்தளிப்பதுங்கிறது நடக்கும் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு பொருளாதார நிலை மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நம்ம வீட்டு வாசல்ல தள்ளு வண்டியில தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தக்கூடிய, தள்ளு வண்டியில காய்கறிகளை கொண்டு வந்து விற்கக்கூடிய ஒருவரையும்
டெல்லியில் மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை நடத்தக்கூடிய ஒருவரையும் அவங்க 2 பேருக்கும் இடையில உண்டான வேறுபாடை வந்து பார்க்க முடியும். அது பார்க்க முடியும். அது ஒரு சொசைட்டில அந்த இது இருக்கும். ஆனா இங்க என்னன்னா ஒரு பக்கம் நம்ம மிக அதிக நம்ம அளவில் 3 பேருக்கு குவியும். இடையில உண்டான வேறுபாடு வந்து பெரிய வேறுபாடுகளாக வெளியே தெரியாம இருக்காது. ஆனா நீங்க சொன்ன வேறுபாடுகளை எடுத்துக்கொண்டால் கூட அந்த வேறுபாட்டின் அளவு குறைவாக இருக்கணும். ஒரு டெவலப்டு கண்ட்ரியில எப்படி இருக்கும்னு நாம பார்த்தோம்னா அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாயிருக்கும். நீங்க சொல்கிற அந்த வண்டியில் வைத்து விற்பனை செய்கிற அந்த வெண்டாருக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாயிருக்கும். இங்க அடிப்படை தேவைகளுக்கே மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி அடையாத நிலையில் இன்னொரு பக்கம் பணம் பெரிய அளவில் குவிவதும் உலக அளவில் மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆசிய அளவில் மிகப்பெரிய அளவில் பணக்காரர்களாக அறியப்படுவதன் பின்னணி ஊழல்ங்கிறத மறுக்க முடியுமா? நீங்க வந்து முறையான விதிகளின்படி நடந்தால் இந்த மாதிரி சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது அப்பவும் பணம் நீங்க முன்வைக்கக்கூடிய தியரிப்படி பணம் வந்து ஒரு பக்கத்துல குவியும், இன்னொரு பக்கத்துல உழைப்பை தவிர எதுவும் செலுத்த முடியாத நபர்களாக இன்னொரு பரந்த மக்கள் கூட்டம் இருக்குங்கிறது வேற. ஆனா ஒரு அடிப்படை நேர்மை வந்து அந்த அந்த சிஸ்டத்துக்கு உள்ள இருக்க வேண்டிய அடிப்படை நேர்மை வந்து இருக்கும். இப்ப அது கூட இல்லை. அப்பட்டமாக அனைத்து விதிகளும் மீறப்படுகின்றன, கண்ணெதிரே எல்லா விதமான முறைகேடுகளும் நடக்கின்றன. இப்படி இருக்கும்போது அவை எல்லாமே வந்து வேறு பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய சாதாரண மக்களை இந்த முறைகேடுகளின்பால் கவனம் செலுத்த வச்சு அதை யாரு ஹைலைட் பண்றாங்களோ அவர்களுக்கு ஆதரவளிக்க செய்யுது. அப்படிங்கிறத தான் வந்து அரசியல் ரீதியாக தேர்தல் வெற்றிகளாக பல இடங்கள்லையும் பார்க்கிறோம். ஆமா, அரசியலை எல்லா நேரமும் எல்லா காரணிகளும் தீர்மானிக்காது. அதுல ரொம்ப முக்கியமானது நீங்க சொன்னதை நான் வந்து மார்க்சியம் எப்படி பார்க்குதுன்னா, கேபிட்டலிஸ்ட்டுகளை மார்க்சியம் நிராகரிக்கலை. கேபிட்டலிசம் என்கிற அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் இந்த சமூகம் அடுத்தடுத்த கட்டத்தை மாறும்போது கேபிட்டலிசம்னு ஒன்று இல்லாமல் போகும்லாம் நிராகரிக்கலை. அப்போ அதனுடைய இயல்பில் உற்பத்தி சார்ந்து இருந்தது. என்றைக்கு நிதி பணத்தின் மூலமாக பணம் என்று மாறியதோ அப்போ இந்த பிரச்சனைகள் பூதாகரமானதுன்னு நம்ம பார்க்கணும். எப்பெல்லாம் வந்து பங்கு சந்தையில் பணம் போட்டு உடனடியாக பணத்தை எடுத்து அதை 2 மடங்கு ஆக்கிவிடலாம் என்கிற நம்பிக்கையை நம்முடைய பொருளாதாரம் பெற ஆரம்பித்ததோ அந்த இடத்துல பொருளாதாரம் சூனியத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குதுங்கிறத பார்க்கணும். அது இந்த சிஸ்டம் இயல்பாகவே தோல்வியை நோக்கி செல்கிறதுங்கிறத அவங்க வேற வார்த்தையில் சொன்னாங்க, நான் வேற வார்த்தையில் சொல்கிறேன். ஆனால் இதற்கான மாற்றத்தை எப்படி மக்களிடம் விதைப்பதுன்னு வரும்போது தான் அரசியல் என்ன செய்யுதுன்னா, உடனடியாக அறுவடைக்கு தேவையான எல்லா முழக்கங்களையும் வைக்குது, அதிகாரத்தை அறுவடை செய்து விடுகிறது. ஆனால் நம்ம அதை திரும்ப நம்ம தேர்தல் முறையை நோக்கி வரணும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்களிப்பது மட்டுமே ஜனநாயகம் என்கிற அளவில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு சமூகத்தில் அந்த 5 ஆண்டுகளில் எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளில் என்னுடைய பங்கு என்ன என்ற கேள்வியை குடிமகன் கேட்க ஆரம்பிக்கிற அந்த சூழல் எழுந்தால் மட்டும்தான் இதை நம்ம மாற்ற முடியும். இவ்வளோ நேரம் வந்து எல்லாவற்றை பற்றியும் ஆழமாகவும் வேகமாகவும் பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் யாரும் புரிந்து கொள்ளவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுபவர்களை நீங்க ஆதங்கப்படுறீங்கன்னு சொல்லல, ஆதங்கப்படுகிறவர்களை பற்றி இன்றைய ஒரு கட்டுரை ஒரு தமிழ் நாளிதழில் வந்திருக்குது, அறிவின் சாபம் அப்படின்னு சொல்லி. எல்லாரும் புரிந்து கொள்ளும் விதமாக பேச உங்களுக்கு தெரியலன்னா நீங்க வந்து எனக்கு பேச தெரியலன்னு சொல்லணும், மற்றவங்க புரிஞ்சுக்கலன்னு அவங்கள குற்றம் சாட்டக்கூடாதுங்கிறத. அப்படி குற்றம் சாட்டுவது அறிவின் சாபம் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்குது. ஏனோ அது ஞாபகம் வருது. கணவனை பிரிந்து குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அம்மாக்களுக்கு, அதுக்கப்புறம் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு, இன்னும் வெவ்வேறு கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட் வாங்குவதற்கு விதிகள் எளிதாக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அதை? அதில் வரவேற்கக்கூடிய அம்சம் தான். அது கொஞ்சம் லிபரலான ஒரு அவுட்லுக்காக தான் இருக்குது. அது தேவைதான். டிவோர்ஸ்டு பேரண்ட்ஸ்க்கோ இல்லை சிங்கிள் மதர்ஸ்க்கோ அந்த ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவை வந்து பாஸ்போர்ட் வாங்குகிற அளவுக்கு எடுத்துகிட்டு போவதை இது வந்து தடுத்து நிறுத்துகிறது. அந்த வகையில் சரி. ஆனால் அதில் அடிஷ்னலாக ஒன்று இருக்கிறதுல வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்காது. இன்னும் முழுமையாக விவரங்கள் தெரியலைன்னா கூட சாதுக்கள் வந்து அவர்களுடைய டிசைப்பிளாக இருக்கிறவங்க, நான் யாருடைய டிசைப்பிள்னு சொன்னால் என்னுடைய குரு யார் அப்படின்னு பேரண்ட்ஸோட காலத்தில் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் குருவினுடைய பேரை போட்டால் போதும் பாஸ்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதுக்கு முழுமையான விவரங்கள் தெரியாதனால அது குறித்த எனக்கு கேள்விகள் இருக்கு. சிந்தனை எப்படி பார்க்குறீங்க? நார்மலாக வந்து இந்த மாதிரி முடிவுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி போன்றவை ஆளக்கூடிய அரசு வந்து இவ்வளவு எளிதாக இந்த விஷயங்களை செய்யாது. அவங்க வந்து குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், அப்படி செய்யக்கூடியவர்கள், இப்படி செய்யக்கூடியவர்கள்ங்கிற விமர்சனத்தை சமூகத்தில் பலர் முன்வைக்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் ஒரு லிபரலான ஒரு ஆட்டிடியூடோட இந்த விஷயத்தை கையாளுற மாதிரி தெரியுது. அதாவது இதில் நான் வேற ஒரு விஷயம் முக்கியம்னு பார்க்குறேன். பட் அதுக்கு முன்னால் இந்த பாஸ்போர்ட் விதிகளை பொறுத்த வரைக்கும்
ஏற்கனவே உங்களுக்கு மூலதனம் பணம் இந்த நாட்டிலேருந்து எங்கே வேணால் போகலாம், அதுக்கான தடைகள் இல்லாமல் போயிடுச்சு. வேறு நாட்டிலேருந்து கூட வரலாம், தடைகள் ரொம்ப குறுகிடுச்சு. ஆனால் தொழிலாளிகளோ இல்லை மனிதர்களோ அப்படி இயல்பாக போக முடியாது. இது அது கொஞ்சம் சுலபமாக்கும் என்பது தெரிகிறது. ஏற்கனவே இருந்த ரொம்ப கட்டுப்பட்டியான விதிமுறைகள் தளர்த்தியிருக்காங்க. அதில் நான் வேற என்ன விஷயம் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, இதை பேசுறதுக்கு 2 அமைச்சரவை விவாதித்து என்னென்ன விதிகளை திருத்த வேண்டும், என்ன முந்தைய அனுபவங்கள் என்ன, நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்று பேசியிருக்கிறார்கள். அது இந்த செய்தியில் வந்திருக்கு. ஆனால் இந்த சாதாரண முடிவுக்கே அமைச்சரவைகள் இவ்வளவு விவாதிக்கும் போது எவ்வளோ பெரிய முடிவுகள் தான் தோன்றித்தனமாக, அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமான்னு தெரியல, அது தனி மனிதராக எடுக்கிற முடிவுகள்னு சொல்லலாம். அதான் இது அப்படியும் சொல்ல முடியாது. தான் தோன்றின்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஏதோ ஒருத்தர் மட்டும் எடுத்தார்னு சொல்கிறோம். நான் ஒருத்தர்னு சொல்ல வரல. ஆனால் மக்களை பற்றி கிஞ்சிற்றும் கவலை இல்லாமல் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அது எவ்வளவு துன்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் இணைத்து பார்க்கும்போது, ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அட்வைஸாக எடுத்துக்கூடாது, இந்த செய்திகளை ஏன் அந்த நபர்கள் படிக்கக்கூடாதுன்னு தோணுது. இதுக்கும் சேர்த்து கிரெடிட் அந்த முடிவுகளை எடுக்கிறவங்களுக்கு தானே போகணும். அவர்களுடைய வழிகாட்டுதலின் படிதான் அதுதான் தெரிய மாட்டேங்குது. இல்ல நமக்கு ரொம்ப ஐரனியா இருக்கு. எதிர்முகாமில் இருக்கிற குழப்பத்துக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னே உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் மோடி கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் அது எடுக்கிற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் அவர் தான் பொறுப்பேற்கிறாருங்கிறது தான். ஒவ்வொன்றுக்கும் அவர் ஓன் பண்ணும்போது பொறுப்பும் அக்கௌண்டபிலிட்டியும் அவருக்கு தான் போய் சேருது. அதனால அவர் கவர்மெண்ட்ல எடுக்கிற அந்த முடிவுகள் எல்லாம் அதை நோக்கி தான் போகுது. அதான் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்றீங்க. அவர் மக்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய முடிவுகளை அரசு எடுத்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. மக்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய முடிவை அரசு எடுத்தது, அதனுடைய விளைவுகளை மக்கள் கடுமையாக அனுபவிக்கிறார்கள். அதனால அரசின் மேல ஒரு கோபத்தோட இருக்கிறாங்க. அது பிரதமர் கேட்டுக்கொண்ட டிசம்பர் 30க்கு பிறகு இதே நிலை நீடித்தால் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவார்கள்ங்கிற மாதிரி கருத்துக்களை எதிர்கட்சிகள் வெளியில பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த இமேஜை மாத்துறதுக்காக நாடு முழுவதும் அதிரடி சோதனைகளை நடத்துறாங்க. இப்போ டிமானிட்டைசேஷனுடைய எஃபெக்ட் சாதாரண மக்களை எப்படி பாதித்தது அப்படின்றத பற்றி பெரும்பாலும் இப்போ பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையாக ஆங்காங்கே நடக்கக்கூடிய சோதனைகள் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி பேசினவங்க இப்போ இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அரசு ஒரு துணிச்சலான நடவடிக்கை எடுக்குது. அதிகாரம் நிரம்பிய பகுதிகளில் அதிகார மட்டங்களுக்குள்ள போய் கடுமையான சோதனைகளை நடத்துது. அதில் ஒரு இமேஜ் பூஸ்டராக அந்த நடவடிக்கைகள் இருக்கு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? அகைன் அது அந்த மோடி எதிர்ப்புங்கிற பார்வையிலேருந்து பார்க்கும்போது இதெல்லாம் அவருக்கு மோடி எதிர்ப்புன்னு பார்க்க வேண்டியதில்லை. கடந்த காலங்களில் நீங்க எந்த அரசாக இருந்தாலும் அது போன்ற ஒரு நெருக்கடி வரும்போது நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக இது போன்ற சாகசங்களை செய்வது நடைமுறை. நீங்க ஹாஜி மஸ்தானுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்ததாக 70களில் சொல்ல போது மோடி அரசியல் எந்த பக்கத்துல இருந்தாரு, எங்க இருந்தாருங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா அன்றைய அரசின் தலைமையும் இப்படிதான் நடவடிக்கைகளை எடுத்தது. இல்ல அதை எப்படி பார்க்க, நீங்க அதையும் இதையும் ஒப்பிட முடியுமான்னு பார்ப்போம். ஒரு சாகசத்துக்காக எடுக்கப்படுகிற நடவடிக்கை அப்படின்னா அதற்கு ஏன் பிற கட்சி ஆளுகிற மாநிலங்கள் இடம் கொடுக்கணுங்கிறது தான். ஏன் இது நடக்குது? இது ஆர்கெஸ்ட்ரேட்டடா அப்படின்னு பார்க்கலாம். இது செயற்கையாக உருவாக்கப்பட்டு ஒன்றை செய்யும் போது அது சாகசத்துக்கு எல்லா மாநிலங்கள்லயும் இது போன்ற சோதனைகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மட்டுமே இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன அப்படின்னு இதற்கு மறுமொழி சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. ஆனா நேரடியாக ஆதாரங்களோடு எதிர்கட்சிகள் அந்த வேலையை செய்யலாம் தான் நான் சொல்றேன். இதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு. இப்ப தமிழகத்துல தலைமைச் செயலாளரையே ஃபிக்ஸ் பண்ணுகிற அளவுக்கு ஆதாரங்கள் சிக்குகிறதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுதுன்னா, பாஜக ஆளுகிற மாநிலத்தில் அங்குள்ள தலைமைச் செயலாளர் ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பவரோ அந்த மாதிரியான ஒரு இல்லீகல் டீலிங்கில் சிக்கி இருக்கிறாங்கிற ஆதாரத்தை கொடுத்து நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு ஆளும் கட்சியை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரியான நெருக்கடிக்கு எந்த மாதிரி நினைக்கிறீங்க? இல்ல அந்த இதை இந்த டிமானிட்டைசேஷன் பத்தி நம்ம பேசுறோம்னா இல்ல அதுக்கு இப்ப இதே நேரத்துல மோடி மேலேயே வச்சிருக்கக்கூடிய அந்த சகாரா டைரிஸோ பிர்லா டைரிஸோ எந்த அளவுக்கு சீரியஸா கவனிக்கப்பட்டிருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த இதுல கூட
அந்த ரிப்போர்ட் நேற்று அந்த ஒயரில் வந்திருந்தது. அந்த இதை பார்க்கும்போது எல்லாருடைய பேர்களும் இருக்குது. ஆனால் இதில் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு நோட்டோட தான் அது வந்து இருக்குது. அதனால தான் அது கோர்ட்டில் நிற்க மாட்டேங்க. பிரசாந்த் பூஷன் திரும்ப திரும்ப சொல்லும்போது கோர்ட்ல இன்னும் கோர்ட்ல இருக்கு. இருக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் எவிடன்ஸ் அவர் இன்னும் வாய திறக்கல. பிரசாந்த் நீங்க பூஷன் அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு இருக்கோ, ஒருத்தர் மேல இந்த அதிகாரத்தின் உச்ச இடத்துல இருக்கிறவர் அவரை நோக்கி எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரே குரல்ல பேசுறாங்க. ஆனா அவரு கிண்டல் பண்றதோட நிறுத்திக்கிறாரு. ஏன் எதிர வாய கிண்டல் பண்ணுவதோட திறக்கல. நிறுத்துகிறார்? இல்ல அது கிண்டல் கூட உள்நோக்கமுடைய கிண்டல். நீங்க அந்த வார்த்தைகளை பார்க்கணும். அவர் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துறார். என் மீது இப்படி நீங்க சொல்றீங்க, இல்லைன்னு சொல்லணும். அது இல்ல, குழந்தைத்தனமா பேசுறாருன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து பேசுகிறார். இதுவும் அதுவும் வேற இருக்கு இல்லையா? சோ ஒரு நேர்மை தன்னுடைய வார்த்தைகள்ல வெளிப்படுத்த அவரால் முடியும். இன்னும் அவர் ஏதோ தயக்கம் இருக்குங்கிறத நம்ம அவர் வார்த்தைகள் இருந்து பார்க்கணும். இதை விட பெரிய அளவுல ஆதாரங்களாக கருத முடியாத இனிஷியல் மட்டுமே இருந்த விஷயங்களுக்கு இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் எப்படி நடந்து கொண்டாருங்கிறதையும் பார்த்துருக்குறோம் கடந்த காலத்துல. அத்வானியை தான் நீங்க சொல்றீங்க. அத்வானிக்கு அவ்வளவு ஒரு பிரமாதமான இதை நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்கங்கிறத இல்ல நான் இல்ல புரிஞ்சுக்கிறேன். பிரமாதம் இல்லைங்கிறது இல்லவே இல்லை. அந்த பிரச்சனை இல்ல. அந்த கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர் வந்து என்ன நிலை எடுத்தாரு, இந்த கட்சியில இருக்கக்கூடிய அதே கட்சியில இருக்கக்கூடிய இந்த தலைவர் என்ன நிலை எடுக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம கட்சிகள்ல பாக்குறோம் இல்லையா? ஒரு தலை எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா ஆக்ட் பண்ணாரா, ஜெயலலிதா மாதிரி ஓபிஎஸ் ஆக்ட் பண்ண போறாரா? அந்த மாதிரிதான உதாரணங்கள். கருணாநிதி மாதிரி ஸ்டாலின் இருப்பாரா? வித்தியாசங்கள் இருக்கும். ஒரு கட்சியில வாரிசுகளுக்கே வித்தியாசங்கள் இருக்கும்போது மற்றவர்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும் அவர்களுடைய செயல்பாடுகள்ல. இவர் சுட்டி காட்டினது மாதிரி பொது மேடையில் அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு பதிலளிக்காமல் கிண்டலாக பேசுகிறார்னா, பொது மேடையில் எழுப்பப்படுவதா இந்த விஷயம்? உங்களுக்கான வாய்ப்பு இருந்தது எதிர்க்கட்சிகளுக்கு. வின்டர் செஷன் மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை ஏன் பயன்படுத்தவில்லைங்கிற கேள்வியிலிருந்து தான் ஆளும் கட்சியை ஏன் கார்னர் பண்ண முடியவில்லை எதிர்க்கட்சிகளால்ங்கிறதுக்கான பதிலும் இருக்கு. இதே பிர்லா சஹாரா பேப்பர்ஸை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற விவரங்கள் ஏன் எதிர்க்கட்சி தலைவரால இல்லை எதிர்க்கட்சிகளில் பிரதானமாக இருக்கிற காங்கிரஸால வின்டர் செஷன்ல பார்லிமெண்ட்டுக்குள்ளேயோ மக்களவையிலோ இந்த பிரச்சனையை ஆதாரத்தோடு பேச முடியாமல் போனது அப்படிங்கிறதுக்கான விடையும் அதில் இருக்கு. இப்படி நீங்க சிக்கிக்கிட்டு இருக்கும்போது அரசியல் ரீதியாக ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியும் ஒன்று கார்னர் பண்ணுவதான பொது மேடைகளில் பேசுவதாக மட்டுமே தான் இருக்கும். இதுல யாரை குறை சொல்ல முடியும்? விஷயத்தை பேசாம நாம் பேசினா பூமி நடுங்கும், பெரிய நில நடுக்கமே வந்துடும் அப்படின்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசும்போது எஃபெக்டே இல்லாம போச்சுன்னா ஒரு கிண்டலான மனநிலையில தான் அந்த பேச்சை வந்து ஒரு மனிதர் அணுகுவார். அப்படி எஃபெக்ட் இல்லாமல்லாம் போகல. அதாவது எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளை பயன்படுத்தலாம், அந்த வார்த்தைகளை விமர்சிக்கலாம். இப்போ பாஜக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களவை, பாஜகவுக்கு வலிமை குறைவாக இருக்கிற மாநிலங்களவை, இந்த ரெண்டுல எங்க விவாதம் அதிகமா நடந்தது? ராகுல் காந்தி குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், நீங்க ஒரு ஃப்ளோல ஒரு விஷயத்த பேச வரீங்க. ஆனா எனக்கு சிந்தனையில குறுக்க வர்ற விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு எஃபெக்டை உருவாக்குறதாக ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக அது இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு முதன்மையான கட்சிகள் அந்த பேச்சை ஒட்டி அறிக்கைகளை வெளியிட்டிருக்கும். பிரதமர் வந்து தன் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டை நான் குற்றவாளிகளை நிரூபிக்கிற வரைக்கும் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யணும் அல்லது அதற்கு ஒரு விசாரணைக்கு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு ஏதோ அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாகவோ குறைவாகவோ ஒரு கோரிக்கையை முன் வச்சு அறிக்கைகள் கொடுத்திருப்பாங்க. என்ன எஃபெக்ட் இருக்கு? தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு அரசியல் கட்சி அதை பற்றி பேசுறாங்களா? அது இல்ல விஷயம். சீதாராம் யெச்சூரி வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தனியாக அவர் வந்து பேசுறாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுறாரு. இங்க இல்ல இதே போலதான் மற்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள். ஆமா, இதுல என்ன லீட் எடுத்து எனக்கு புரியல என்ன பிரச்சனைனா, இந்த மாநில கட்சிகள் மீது குறை இருக்கிறது. அவங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு ரெய்டு நடக்குது. ரெய்டுக்கு எதிராக இன்றைக்கு வரைக்கும் முதல்வர் பேசல. தலைமைச் செயலகத்துக்குள்ள வந்துட்டு போகுது, சிஆர்பிஎஃப் வருது, ஐடி ரெய்டு நடக்குது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் முதல்வர் பேசல. ஏன் பேசல? அந்த கேள்விகள் மக்கள் கேட்க வேண்டியிருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த நாட்டுல ஊழல் தலையெடுக்கும் போதெல்லாம் அதற்கு மாற்றாக வகுப்புவாதம் வந்து நிற்கும் போது அதுதான் பிரச்சனை வருது. நம்ம அந்த இடத்துல இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியுமாங்கிற கேள்வி மக்களுக்கு வருது. ஸோ அது ரெண்டாவது நம்ம பேச வந்த விஷயம் என்னன்னா, அது இந்த மக்களவை மாநிலங்களவை பார்த்தீங்கன்னா விவாதம் அதிகமாக நடந்திருக்கிறது மாநிலங்களவையில் ஒன்று. ரெண்டாவது, இந்த நாடு முழுவதும் ஒரு அதிரடியான சோதனை நடந்திருக்கிற செய்தியை ஒட்டி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். லட்சக்கணக்கான 15 லட்சம் கோடி ரூபாய் வரைக்குமான பணத்தை சந்தையிலிருந்து எடுத்த பிறகு ஒரு 3000 கோடி ரூபாய் பிடிப்பதற்கான ஆய்வுகளை அவங்க நடத்துறதா சொல்றாங்க. இப்போ நான் மோடி அவர்களுடைய இப்போ ஏற்கனவே எப்படி பணம் செல்லாமல் போச்சோ அது மாதிரி முந்தைய பொருளாதார அறிவு அனைத்தையும் செல்லாததாக்கி விடலாம்.
மோடி அவர்கள் சொன்னது போல 30ஆம் தேதி முடிந்து அடுத்த நாள் விடிந்தால் ஒரு புதிய இந்தியா பிறக்கப் போகிறது. கருப்பு பணம், கருப்பு சந்தை என்பதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒளிந்து விட போகிறது. அது அடுத்த நாளிலிருந்து பெட்ரோல் விலையிலிருந்து எல்லாவற்றிலும் வரி போட்டுத்தான் இந்த அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்கிற தேவை இல்லாமல் ஒரு 30 ரூபாய்க்கு பெட்ரோலும் மற்ற எல்லா பொருள்களிலும் மறைமுக வரி எல்லாம் நீக்கப்பட்டு நேரடியான வரி விதிப்பின் மூலமாக மட்டுமே இந்த அரசு நடக்கும் என்று கூட நான் நம்பிக்கிறேன். ஆனா என்ன பிரச்சனைனா பண விநியோகத்தில் கூட இந்த சிஸ்டம் மாறலைன்னு நம்ம பார்க்கணும். அதான் நான் முன்னால பேசினேன். ஒரு 1000 ரூபாய் நோட்டு 2000 ரூபாய் நோட்டு வருதுன்னா நீங்க கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்க கிட்ட கோடிக்கணக்கான பணம் போயிருக்கிறத நீங்க விசாரிக்க பிடிங்க. ஆனால் நேர்மையாக தொழில் செய்பவர்களில் கூட யாரிடம் அதிகாரம் குவிந்திருக்கிறதோ, யாரிடம் வாய்ப்புகள் குவிந்திருக்கிறதோ அவர்களிடம் இந்த பணம் போய் குவியுது. பணம் பற்றாக்குறையாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு பணமும் வாய்ப்பும் அதிகமாக சேர்வதும், யார் சிறு வணிகம் செய்கிறார்களோ, யார் விவசாயத்தில் ஈடுபடுகிறார்களோ, யார் இந்த பணத்தின் தேவைக்காக அன்றாடம் கையேந்தி ஏடிஎம் வாசல்ல நிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடைசியா போய் சேருது. இந்த சிஸ்டம் அப்படியே இருக்குன்றனா, இந்த சிஸ்டம் பண மாற்றத்தில் கூட ஊழலை உருவாக்குகிறது, இந்த பண மாற்றத்தில் கூட முறைகேடுகளை உருவாக்குறது. இதை நம்ம பார்க்காம எப்படி விடுறது? இந்த வங்கிகளில் பணத்தட்டுப்பாடு நீடிக்கும் போது ராமமோகன் ராவ் சேகர் ரெட்டிக்கெல்லாம் புதிய நோட்டுகள் எப்படி கிடைத்தன அப்படின்னு வங்கி அதிகாரி ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து ஒரு பல பாசிபிலிட்டிஸை விளக்கி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறதாக இன்று நாளிதழில் ஒரு செய்தியும் இருக்கு. எனக்கு அந்த டீட்டெயில்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டுற மாதிரியும் அதில் இருக்குது, வங்கிகளில் இருக்கக்கூடிய வீக்னஸஸ் சுட்டி காட்டுற மாதிரியும் அது இருக்குது. அது வெறும் நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு ஒற்றை வரிக்குள்ளே அதை தள்ளிட்டு அடுத்த கட்டமாக கூட பேசலாம். இதை பற்றி பேசும்போது காலத்தின் குரல்னு இரவு 9 மணிக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தியாகம் தலைமைச் செயலகத்துல சோதனை நடந்தா நமக்கெல்லாம் தலைகுனிவுன்னு ஏன் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. அது தலைமைச் செயலர் ஊழல் பேர் வழியாக இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதுல மக்களுக்கு என்ன பங்களிப்பு இருக்கு, மக்கள் எதுக்காக தலைகுனியணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ் என்னன்னா, அரசு ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறதோ அப்படியே பார்க்குமாறு மக்களும் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு புரிதல் வருது. அதனாலதான் தலைமைச் செயலகத்தில் ரைடுனா தப்பு செய்தவர்கள் அதிகாரத்தின் எந்த மட்டத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறது சரி அப்படின்னு சொல்லி வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஆர் பவர்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா இதெல்லாம் தவறான முறையில நமக்கு தலைகுனிவு ஏற்படுத்தும் விதமாக இதெல்லாம் நடந்துருச்சோ அப்படின்னு அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல ஒரு மயக்கத்துல மக்கள் இந்த மாதிரி பேசுறாங்க. இல்ல, ஒரு பக்கம் இந்த மாதிரி வளையத்திற்குள் தலைமைச் செயலாளர் போன்றவர் வருவதும் அவர்களுக்கு எதிரான வலுவான ஆதாரங்களோடு தான் ஐடி நிறுவனம் இறங்க முடியும். அவங்க ஒன்றும் சாதாரண ஆட்கள் கிடையாது, உச்சாணி கொம்புல இருக்கிறவங்க. அப்போ அது கண்டிப்பாக கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டியது. ஆனால் ஐடி துறை நுழைந்ததே அவமானத்துக்குரியதல்ல. நுழைவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்ட இடத்துல தலைகுனிவு நமக்கு இல்லை. நாம் தவற விட்டதுக்காக தலைகுனியலாம் மக்கள். ஆனால் அது இந்த யார் ஆட்சியை நடத்துகிறார்களோ அவர்கள் தலைகுனிய வேண்டும். அவர்கள் வாயை திறந்து இல்லைன்னா பேசணும். நாங்கள் என்னென்ன விஷயங்கள்ல இது நடந்திருக்குன்னு நினைக்கிறோம், இது எப்படிப்பட்ட மிரட்டல்னு பேசணும். மிரட்டல் என்று பேசாத போது அதற்கு இன்னும் கூடுதல் வலுதான் நிற்கிது. ஐடி துறையுடைய ரெய்டு சரிதான் போல. அப்போ இதை சார்ந்த வேறு நபர்கள் யார்? அதிகாரி மட்டுமா இருக்க முடியும்? அந்த அதிகாரி எப்படி நியமிக்கப்பட்டார்? ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் நியமிக்கப்பட்டது உட்பட விமர்சனத்துக்குள்ளாச்சு இல்லை. அதற்கு முன்னால் இருந்த அதிகாரியான ஞான தேசிகன் ஏன் இடைநீக்கம் செய்யப்பட்டார்? அவர் எப்படிப்பட்டவர்? அப்ப இது ஒரே ஒரு நபரோட நிக்குமா, இல்ல இதை தாண்டி இது யாரெல்லாம் தொடர்புடையவர்களோ அவர்களை நோக்கி பாயுமாங்கிற கேள்விதான் ஒரு நியாயமான கேள்வியா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்ல மிரட்டல்ங்கிற சொல் எங்க இருந்து வருது? மிரட்டல் இருந்தால் பேச வேண்டும்ங்கிறாங்க. இருந்தால் பேச வேண்டும். நீங்க குறிப்பிட்ட அந்த பேச்சுக்கு 3 விதமா அர்த்தம் கொள்ளலாம். ஒண்ணு, நிறைய அவமானங்களை பட்டு பழகி போயிருக்கலாம், இது ஒரு பெரிய அவமானமாக தெரியாமல் போயிருக்கலாம் தமிழக அரசியல் இதில். இரண்டாவது இது அவமானமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? நாம தான் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ நம்மளுடைய செலெக்ஷனில் இருக்கிற குறைபாடுகளை இது சுட்டி காட்டுகிறதுங்கிற அளவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவமான உணர்வு வராட்டா கூட ஒரு குற்ற உணர்ச்சி அது வரணும். அந்த இதையும் அவருடைய பேச்சு புறந்தழுகிறது. மூன்றாவதா இந்த மாதிரி ஒரு இது நடக்குது. தலைமைச் செயலாளர் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை, நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களால் நியமிக்கப்படுபவர். சர்வீஸ்ல இருக்கிறவரை நியமிச்சுதான் ஆகணும். சர்வீஸ்ல இருக்கிறது அந்த சீனியாரிட்டி ஆர்டர் படி நியமிச்சாங்களா? இல்ல சீனியாரிட்டி படி தான் நியமிக்கணும்னு ரூல் இருக்கா?
சர்வீஸ் ரூல்ஸ்ல அதுதான் சீனியாரிட்டி ஓவர்லுக் பண்ணலாம்ல. அதுதான் நீங்கள் வந்து லூப் இப்போ டிஎன்பிஎஸ்சி விஷயத்துலையும் இதே ஆர்குமெண்ட்ஸ் தான் வைக்கிறாங்க. எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பெரிய அளவில் இல்லை, அதனால எங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படி நடக்குது. அந்த அளவில் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தானே நம்ம ராணுவத்துக்கு சீனியாரிட்டியை ஓவர்லுக் பண்ணி சீஃபை நியமிச்சிருக்கிறோம். ஆனால் அங்க பொருந்தாத ஒரு ரூலை வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் பொருந்த சொல்லணும்? ஆனால் இதை வந்து இப்போ எப்படி பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி ஒரு ஆட்சி நடப்பதாக இருந்தாலும் அதன் விளைவில் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றதுக்கு முன்னால அதுல என்னென்னலாம் ஓட்டைகள் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் அந்த லூப், நீங்களும் அதை தானே சொல்றீங்க. சரி, இது டெவில்ஸ் அட்வொகேட் மாதிரியான விஷயம் வச்சுக்கோங்க. நான் முடிச்சிடுறேன். இந்த லூப் ஹோல்ஸ்ல ஒரு அரசாங்கம் தன்னுடைய நியமனங்களை நடத்தி தனக்கு சாதகமான ஒரு நிர்வாகத்தை செயல்படுத்துகிறதுன்னா கூட அதுல வந்து நாம இப்ப எப்படி பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம்னா, அதன் விளைவு வந்து ஏதாவது ஒரு நல்லதை கொடுக்கிறதாங்கிற அளவுல அது ஒரு பேத்தட்டிக் ஸ்டேட்ல தான் நாம இருக்கிறோம், மக்கள் இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது தலைமைச் செயலகத்துக்குள் நுழைந்ததோ, தலைமைச் செயலாளரையே ஐடி ரெய்டுக்கு உட்படுத்தியதோ ஒரு நல்ல ஆக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். அப்போ ஏதோ ஒரு அரசியலுக்காக நீங்கள் அரசியல் கட்சிகள், ஆட்சியில் இருக்கும் அரசியல் கட்சிகள் செய்கிற விஷயங்களில் கூட ஏதாவது 1% நல்லது நடந்தால் அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய நிலைமையில தான் இன்றைக்கி இருக்குது. சிஸ்டம் அந்த அளவுக்கு கரெக்ட். அதே மாதிரி டிமானிட்டைசேஷன் சொல்லும்போது அது எக்ஸ்போஸ் பண்ணி இருக்கிற அந்த கரப்ட் சிஸ்டத்தினுடைய வீச்சும் வீரியமும் நமக்கு தெரிய வந்திருக்குங்கிறத தான் நாம் பார்க்குறோம். முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு, அவர் என்ன அடிப்படையில் சொல்கிறார்னு அதை வச்சு அவரை ஃபிக்ஸ் பண்ணி அவருடைய பதில்களை வாங்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஆர்பிஐலேருந்து அச்சடிக்கிற இடத்திலிருந்தே கிடைக்கும்னு ஒரு ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறார் என்றால் அது எவ்வளவு சீரியஸான ஸ்டேட்மெண்ட். அதில் இருக்கிற அப்போ ஆர்பிஐயை ஃபிக்ஸ் பண்ணணுமா? இதற்கு முன்னால் அப்படி நடந்ததுன்னு ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்றார் ப. சிதம்பரம். அப்போ இதற்கு முன்னால் நடந்ததை தடுப்பதற்கான அவர் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? இந்த மாதிரி கேள்வி நாம அதை கடந்து போக முடியுமா? மிக முக்கியமான ஒரு அந்த எங்கிருந்தெல்லாம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் வந்து அப்படி கடந்து போகிற விஷயம் அல்ல. அது கடந்து போகிற விஷயம் இல்லைன்னா நீங்க வந்து தனியார் நிறுவனங்கள் ஏடிஎம்ல போய் நிரப்புவதற்கு தனியார் நிறுவனங்கள் கையில கொடுக்குறீங்கிறதுல இருந்து எல்லா விஷயமும் வருது. ஆனா இதனுடைய மையம் எது? வங்கி இதுல வந்து இந்திய அரசாங்கத்தின் முக்கியமான வங்கியின் அதிகார பீடம் வந்து ஆர்பிஐ. எவ்வளவு பணம் அடிக்கிறோங்கிறதுக்கான கணக்கு வந்து இருக்குதாங்கிறது தெரியல. ஆர்பிஐட்ட அந்த மாதிரியான ஒரு கணக்கு இல்லைங்கிற ஆர்பிஐ அச்சடிக்கிற இடத்துல இருந்து பணம் கொடுக்க முடியும். சிங்கிள் நோட்டு கூட ஆர்பிஐல இருந்து போகவில்லை அப்படின்னு அரசு தானே உறுதியளிக்கணும். அரசு தானே. நீங்க வந்து போயிருக்குமான்னு கேட்கிறவரை எதுக்காக குற்றம் சாட்டுறீங்கன்னு கேட்கிறேன். போயிருக்குமான்னு கேட்பவர் நீங்களோ நானோ இவரோ அல்ல, ஒரு ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்ப அவருக்கு தெரிந்திருக்கும் ஆர்பிஐயின் செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது அவருக்கு தெரிந்து அவர் சொல்கிறாரா? அப்படி ஒன்று நடைமுறையில் இருந்தது. அவர் நிதியமைச்சராக இருந்த எந்த காலகட்டத்திலும் இது போன்ற ஒரு செயல் நடந்தது இல்லைன்னு சொன்னா அவர் ஏன் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு? அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதாவது இன்று டிமானிட்டைசேஷன்ங்கிற நடவடிக்கையை எடுத்தவர்கள் பொருளாதாரத்தின் ஆரம்ப பாடத்தை படித்து விட்டு வரட்டும் அப்படின்னு பேசுறாரு. இந்த பாடம் சொல்லி கொடுப்பதெல்லாம் அது அரசியல் ரீதியான பேச்சு. அவர் சொல்லி கொடுத்து நீங்க நடவடிக்கை மூலமா பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, அவருக்கு மேடையில பேசுறதன் மூலமாக அவர் பாடம் சொல்லி மேடையில் பேசுவதல்ல இந்த விஷயம். இது முக்கியமான கேள்வி, எனக்கு எழுகிற கேள்வி. அப்படி கடந்து போக முடியுமா? இவர் ஒரு முன்னாள் இந்திய மத்திய அரசின் நிதியமைச்சராக இருந்தவர். அவர் ஆர்பிஐ கொடுத்து மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். குற்றச்சாட்டுன்னு நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த பாசிபிலிட்டி அந்த ஆர்பிஐனுடைய செயல்பாட்டில் அந்த பாசிபிலிட்டி நடப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா? இவர் காலத்துல நடந்த இல்லையாங்கிறதுல அந்த பாசிபிலிட்டி இருக்குதுன்னா அந்த அதை பிளக் பண்ணுவதற்கான செயல்பாட்டை இவர் ஏதாவது செய்தாரா? இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். போகிற போக்கில் பொது மேடையில சொல்வதுங்கிறது இந்த விஷயத்தில் கூடாதுங்கிறது தான். ஆர்பிஐ குறித்து மிக முக்கியமான குற்றச்சாட்டு அது. அதற்கான பதிலை ப. சிதம்பரம் சொல்லத்தான் வேணும், ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ங்கிற பொறுப்புல இருந்து. ஆர்பிஐனுடைய அதிகாரம் நிறைய கிண்டல் அடிக்கப்படுது. இன்னைக்கு அவங்க உத்தரவு போட்டாங்களா, பிரதமர் உத்தரவு போட்டாங்களா, அதுக்கு பிறகு சொல்லப்பட்ட விதிமுறைகள், கொடுக்கப்பட்ட தேதிகள், டெட்லைன்கள் எல்லாம் எப்படி மாற்றப்பட்டுச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரிசர்வ் பேங்கா ரிவர்ஸ் பேங்கான்னு கேட்குற அளவுக்கு ஆகிருக்கு நிலைமை. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் வைக்கிறார், அதை நீங்கள் வைக்கலாமான்னு கேட்கும்போது ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் அப்படிதான். குற்றச்சாட்டை பாஜகவும் வைத்தது, மற்ற எல்லோரும் வைத்தார்கள். சீதாராம் யெச்சூரி தான் அதை வந்து வெளியில் கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு சுப்பிரமணிய சாமி கூட வழக்கு போட்டார். இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்டை வைப்பதாலேயே அப்போ அது உனக்கு தெரிஞ்சே நீ அனுமதிக்கிறான்னு வாதத்துக்கு பேசலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறத அவரு மட்டும் சொல்லலை. வங்கி அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, தனியார் வங்கிகளுக்கு தெரிந்தே கொடுத்தீர்கள்.
அங்க வந்து பினாமி கணக்குல, பெயர் இல்லாத கணக்குல இப்ப வந்து ஒரு 100 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி ஆக்சிஸ் வங்கி மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஏதோ ஆக்சிஸ் வங்கி முறைகேடு இன்னைக்கு தான் தெரியுமா? அவர்களுக்கு முன்னாலே கருப்பு பணத்தை மாற்றி கொடுத்தார்கள்ங்கிற வழக்கு அவங்க மேல இருக்கு, ஐசிஐசிஐ மேல இருக்கு. அப்ப இந்த சிஸ்டம் இப்படிதான் இவருக்கு தெரியாதா? ஏதோ மோடி இன்றைக்கு தான் பிறந்தாரா? அவருக்கு இந்த சிஸ்டம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாதா? அவர் அமைச்சரவையை நடத்தினது கிடையாதா? அவர் ஆட்சியை நடத்தினது கிடையாதா? இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த சிஸ்டம் இப்படிப்பட்டது என்று சிதம்பரம் சொல்வதாலேயே அவர் தூய்மையானவர் ஆகிவிடுவது அல்ல. ஆனா இந்த சிஸ்டத்தை ஏற்கனவே மோசமா நடத்திட்டு இருக்கிறது முறைகேடானவர்கள் கூட சொல்லலாம். ஆனா அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறவங்க அந்த இடத்துல இருந்து நான் இல்ல, அப்படிப்பட்டவன் இல்லைன்னு நிரூபிக்கணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இது வரைக்கும் நடந்திருக்கிற இந்த பணம் நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். சுருக்கமாக உங்களுடைய கருத்தை சொல்லி முடிங்க. இல்ல, நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதிக்கு மேல இருக்கக்கூடிய புதிய இந்தியா, அதுவும் மோடி சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய புதிய பொருளாதார பாடங்களின் அடிப்படையில நான் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் ஒரு சாமானிய மனிதனாட்ட. இது வரைக்கும் 100 பேர் செத்துருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் செத்தாலும் அவங்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்திட்டு 1ஆம் தேதியிலேருந்து ஒரு புதிய இந்தியாவை பார்க்கலான்னு இருக்கு. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஏற்கனவே இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த சிதம்பரம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய ஒரு மினிஸ்டராக இருந்தார் அப்படின்னா, இன்றைய நிலையில் இங்கு நடக்கிற ரெய்டு, நாடு பூராவும் நடக்கிற ரெய்டு, அதில் வந்து நீங்கள் குறைகளை பார்க்கலாம். ஆனால் அது எக்ஸ்போஸ் பண்ணி இருக்கிற அந்த கரப்ட் சிஸ்டம், இந்த ரெய்டு வந்து அதை சரிப்படுத்துவதாக இருந்தால், அடுத்து பேங்கிங் ரிஃபார்ம்ஸை நோக்கி இந்த கவர்மெண்ட் போகிறது என்றால், அதை எத்தனை பேர் இப்போ குறை சொல்பவர்கள் அத்தனை பேரும் புகுந்து தடுப்பாங்கங்கிறது தான் என்னுடைய யூகம். ஆனால் அதை தாண்டி பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் ஆர்பிஐலேருந்து ஆரம்பித்து அது சரி செய்யப்பட்டதுன்னா இந்த டிமானிட்டைசேஷனோட பாசிட்டிவான இது அதாகத்தான் இருக்கும். ஒரு கரப்ட் சிஸ்டத்தை அத்தனை நிலைகளிலிருந்தும் அத்தனை படிநிலைகளிலிருந்தும் சரி செய்யக்கூடிய ஒரு முடிவாக இந்த டிமானிட்டைசேஷன் முன்னெடுத்து செல்லுமானால் அதனுடைய டிமானிட்டைசேஷனை ஆதரிக்க வேண்டிய, பாராட்ட வேண்டிய ஒரு இதாக தான் நான் அதை பார்க்கிறேன். டிமானிட்டைசேஷன் வந்து ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு லீடரும் அதை எப்படி அணுகுறாங்க. நவம்பர் 8 இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லது ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொருவரை எனக்கு எதிரியாக முன்னிறுத்துது. இப்போ வந்து பேங்க் பிளஸ் இந்த பதுக்கல்காரர்கள் எதிரி என்பதில்லை, ஒரு கரப்ட் சிஸ்டம். ஒரு வாரத்துக்கு முன்னால வரைக்கும் என் வீட்டு வாசல்ல இருந்து அயன் பண்ணிட்டு இருக்கிறவர், பேங்க் அக்கௌண்டே திறக்காம எல்லாத்தையும் ரொக்கமாக வாங்கி ரொக்கமாக செலவழிச்சிட்டு இருந்த என் வீட்டு வாசல்ல அயன் பண்ணிட்டு இருந்தவர், தள்ளு வண்டியில வந்து காய்கறி வித்தவர், அவங்களும் இந்த பதுக்கி வச்சிருந்த கணக்கில் வராத பணத்தை வச்சிருக்கிற கூடியவர்களும் ஒண்ணு அப்படின்னு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் தெரிஞ்சுது. இப்போ வந்து இவங்களை விட்டுட்டு அவங்க கிட்ட போறாங்க. இன்னும் ஒரு வாரம் இருக்கு, டிசம்பர் 30. 1ஆம் தேதியில எல்லாம் சரியாயிடும். எல்லார்கிட்டயும் வங்கி கணக்கும் எல்லாரும் நேர்மையானவர்களாகவும். இல்ல, என்ன பிரச்சனைனா ஆங்கிலத்துல ஒண்ணு உண்டு, பி கேர்ஃபுல் வாட் யூ விஷ் ஃபார்ங்கிறது. அதுதான் நமக்கு ஊழலை கட்டுப்படுத்தணும்னு சொன்னோம். ஊழலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் வரும்போது ஒவ்வொரு செக்ஷனும் பாதிக்கப்படுகிறது. பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு செக்ஷனும் அதை நோக்கி கேள்வி எழுப்புகிறது. கருப்பு பணத்தை எப்படி எடுக்கணும்னு சொன்னாங்க, அதை செய்யல. ஊழலை ஒழிப்பதற்கான முயற்சி, கள்ள நோட்டை ஒழிப்பதற்கான முயற்சி, பயங்கரவாதத்துக்கான நிதி ஆதாரத்தை முடக்குவதற்கான முயற்சி, கள்ளப்பணம் திருட்டு, அதாவது ரொக்கமாக இருக்கக்கூடிய திருட்டு பணத்தை ஒழிப்பதற்கான முயற்சின்னு முதல் நாள் சொன்ன 4 விஷயங்கள் உண்மையிலேயே எவ்வளவு தூரம் அச்சீவ் ஆயிருக்குங்கிறதுக்கு நீங்க டிசம்பர் 30க்கு பிறகு பேசுவீங்க. இந்த நடவடிக்கைகளை வந்து விமர்சனம் செய்தவர்களால இந்த விளைவு வராம போச்சுன்னு அன்னைக்கு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இந்த நடவடிக்கைகளுக்கு குறுக்க யாரும் போய் நிக்கல, யாரும் குறுக்க நிக்கல. யாருடைய பிரச்சாரமும் இந்த நடவடிக்கைகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையானதாகவும் இல்லை. இதுக்கு எதிரான எந்த பிரச்சாரமும் வலிமையானதாகவும் இல்லை. அதனால அரசு தன்னுடைய முழுமையான சுதந்திரத்தோடு முழுமையான அதிகாரத்தோடு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. என்னென்ன விளைவுகள் எல்லாம் வரும்னு கிளைம் பண்ணிச்சோ அதன்படி இருக்காங்கிறத ஜனவரி 1ஆம் தேதி மனதின் குரல்ல கேட்போம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.